யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று மனிதநேயத்தின் உயர்ந்த சிந்தனையை உலகிற்கு அறிவித்தது நம் சங்கத்தமிழ். அந்த பெருமை மிக்க தமிழின் மனமும் இனிமையும் தலைமுறைகள் தாண்டி கவிதைகளாக ஒலித்து கொண்டே இருக்கின்றது. தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது நம் நினைவுகளின் நிழலும் நம் உணர்வுகளும் உயிருமாகும். அந்த நினைவுகளே கவிதையாக மாறி இன்று நினைவுச்சாரல்கள் என்ற இனிய நூலாக நம் கைகளில் மலர்ந்துள்ளது. அந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடும் இந்த அரங்கில் வாழ்த்துரை வழங்குவதில் நான் பெருமை கொள்கிறேன். மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, ஆய்வுரை வழங்கவும் சிறப்புரை வழங்கவும் வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமைகளே மற்றும் அறிஞர்களே, விருந்தினர்களே, தமிழை நேசிக்கும் உள்ளங்களே, அனைவருக்கும் முதலில் எனது அன்பான வணக்கம். இன்று நாம் ஒன்று கூடியிருப்பது ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக மட்டுமல்ல, தமிழ் மொழியின் தொன்மை, இனிமை, செழுமை ஆகியவற்றை மீண்டும் ஒரு முறை கொண்டாடுவதற்காக. ஒரு மரபு கவிதை நூலின் வெளியீடு என்பது ஒரு இலக்கிய நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு விழாவாகும். தமிழ் மொழி 1000 ஆண்டுகள் காலத்தை கடந்தும் இன்று வரை உயிரோடு வாழ்வதற்கு காரணம் அதன் இலக்கிய மரபே. அந்த இலக்கிய மரபில் கவிதைக்கு ஒரு தனியிடம் உண்டு. குறிப்பாக மரபு கவிதை என்பது வெறும் சொற்களின் இசை அல்ல, அது இலக்கண ஒழுக்கமும் சிந்தனையின் செம்மையும் தமிழரின் வாழ்வியலும் ஒன்றாக கலந்து உருவான ஒரு கலை வடிவமாகும். மரபு கவிதை எழுதுவது எளிதல்ல. அது ஒரு ஒழுக்கம், அது ஒரு பயிற்சி, அது ஒரு பொறுப்பு சொல்லும் இசையாகவும் எண்ணம் செம்மையாகவும் அமைய வேண்டும். அந்த பாரம்பரியத்தையும் ஒழுக்கத்தையும் காத்து இந்நூலை உருவாக்கியுள்ள கவிஞர் சுகந்தி அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கவிஞர் எழுதும் ஒவ்வொரு வரியும் அவரது உள்ளத்தின் உணர்வுகளை மட்டும் வெளிப்படுத்துவதில்லை, அது அவர் வாழும் சமூகத்தின் குரலாகவும் அமைகிறது. மனித உணர்வுகள், சமூக சிந்தனைகள், பண்பாட்டு மதிப்புகள் இவை அனைத்தையும் கவிதை மிகவும் அழகாக பதிவு செய்யக்கூடியது. அதனால்தான் ஒரு நல்ல கவிதை நூல் காலத்தை கடந்தும் வாசகர்களின் மனதில் நிலைத்து நிற்கின்றது. அந்த வகையில் இன்று வெளியிடப்படும் இந்த நினைவுச்சாரல்கள் பலரின் மனங்களில் சிந்தனையின் சாரலாக பொழிந்து தமிழின் இனிமையையும் மரபின் மகத்துவத்தையும் மேலும் பெறப்பட்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். இந்நூலில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் வாசகர்களின் மனதில் சிந்தனை விதைத்து தமிழ் மொழியின் மீது மேலும் அன்பையும் மரியாதையையும் வளர்க்கும் என்பது உண்மை. இந்த நூல் பல இளம் தலைமுறையினருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். மரபு கவிதை என்பது கடந்த காலத்தின் சொத்து மட்டுமல்ல, அது இன்று எழுதப்பட வேண்டியதும் நாளைய தலைமுறைக்கு சென்றடைய வேண்டியதுமாகும் என்பதை இந்நூல் மீண்டும் நினைவூட்டுகிறது. சுகந்தி மார்க்கண்டே அவர்களின் நீண்ட கால கனவு இன்று நினைவாகிறது. தான் ஒரு கவிஞராக வேண்டும் என்ற வேட்கையை அவர்களின் வரிகளில் பார்க்கிறேன். பாட்டெழுத ஆசை கொண்டு பல நாள் ஏங்கி பல முயற்சி செய்து வந்த பலன்தான் இல்லை. இது அவரது இயக்கத்தின் வெளிப்பாடு. நவீன கவிதை, புது கவிதை, அத்துடன் செயற்கை தொழில்நுட்பம் மலிந்து கிடக்கும் இந்த காலகட்டத்தில் மரபு கவிதையை தேர்ந்தெடுத்து அதில் பாண்டித்தியம் பெற்றுக் கொள்வது பாராட்டப்பட வேண்டியது ஒன்று. அவரது கவிதைகளில் பன்முக பார்வையை காண முடிகிறது. அவர் இயற்கையை ரசித்தது மட்டுமன்றி அவற்றை கவி வடிவமாக்கி வாசகர்களின் கண்முன்னே அவற்றை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது அவரது திறமையை காட்டுகிறது. புளிய மரம் தொடக்கம் ஆலமரம் வரை அவரின் கண்களில் பட தவறவில்லை. அது மட்டுமன்றி வளங்கொழித்து மிளரும் வவுனியா, திருகோணமலை,
மன்னார் போன்ற 7 பல ஊர்களின் சிறப்புகள் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. சமூக பார்வை, தாய் நிலத்து நினைவுகள், வாழ் நிலத்து நினைவுகள் என நாம் பட்டு வந்த இடர்கள், பங்கர் அனுபவங்கள், அத்துடன் வாழ்நிலமான கனடாவில் அனுபவிக்கும் சுகங்கள், சுதந்திரங்கள், இவை யாவையும் மிக தத்துவமாக கவிச்சரமாக்கப்பட்டிருப்பதை பாராட்டாமல் இருக்க முடியாது. குறிப்பாக தாய், தந்தை, ஆசிரியர்கள், ஆசான்கள் இவர்களை கவிதையினூடாக நினைவு கூறும் விதம் அபாரம். வருங்காலத்துக்கென்று வை என்று அவர் இயற்றிய வெண்பா என் மனதை தொட்ட ஒன்று. வாழ்க்கை உயர்ந்திட்டால் வாழ்த்த வரும் கூட்டம் ஏழ்மை நிலையுற்றாலோ ஓடிவிடும். வீழ்ச்சி உருவாக முன்னே உழைத்ததை சேர்த்து வருங்காலத்துக்கென்று வை. மிக இலகுவாக யதார்த்தம் பொதிந்த உண்மையை, அறிவுரையை இந்த வெண்பாவில் காண்கிறேன். சுருங்க கூறுவதென்றால், பாமகளாக பிறந்து பாவலராக உயர்ந்து நிற்கும் சுகந்தி அவர்கள் தனது மரபு கவிதைகளில் தொட்டு பார்க்காத துறை எதுவும் இல்லை என்றே கூற வேண்டும். தனது சிறு வயதிலேயே தந்தையை இழந்த சுகந்தி அவர்கள் வாழ்ந்த கிராம சூழ்நிலையை நான் அறிவேன். எங்களூர் கனகராயன்குளம் அயற்கிராமம்தான் புளியங்குளம். ஒரு சிறிய கிராமம், நாளாந்த வாழ்க்கைக்கு அல்லல்படக்கூடிய சூழல். தாயின் அரவணைப்பில் 6 பெண் சகோதரர்களோடு கிராம பாடசாலையில் ஆரம்ப கல்வியை படித்து அயற்கிராமமாக இருந்த ஓமந்தை மகாவித்யாலயத்தில் தனது உயர்தர வகுப்பை முடித்து பல்கலைக்கழகத்திற்கு தனது கிராமத்தின் முதல் மாணவியாக தெரிவானதே ஒரு பெரிய சாதனை. பின்னர் ஒரு பட்டதாரியாக ஆசிரியர் நியமனம் பெற்று எனது இளைய சகோதரனான யோகேந்திரனை திருமணம் முடிக்க 93 கனடாவுக்கு குடிபெயர்ந்து இங்கும் பல ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியராக பணி செய்து வருவது இவரது சுருக்கமான வரலாறு. தனி ஒருத்தியாக நின்று 7 பெண் பிள்ளைகளையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்த திறமை மிக்க சக்தி வாய்ந்த இவரது தாயாரின் மறைவுக்கு பின்னரான ஓராண்டு நினைவில் அவருக்கு காணிக்கையாக இந்த நினைவுச்சாரல் வெளியிடப்படுவது மிகச் சிறப்பு. இறுதியாக இந்த அருமையான கவிதை தொகுப்பை உருவாக்கிய பாவலர் சுகந்தி மார்க்கண்ட் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை எமது குடும்ப சார்பில் தெரிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். இது அவரது முதலாவது நூல் வெளியீடு. இது போன்ற மேலும் படைப்புகள் அவரால் உருவாக்கப்பட்டு தமிழுக்கும் மண்ணுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். இந்நூல் பல பதிப்புகளாக வெளிவந்து பல வகைகளில் சென்றடையட்டும். கவிஞர் அவர்களின் எழுத்து பயணம் மேலும் பல உயரங்களை தொடரட்டும். தமிழ் மொழியின் இனிமையும் மரபு கவிதையின் மகிமையும் தலைமுறையாக ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். இந்த சந்தர்ப்பத்தில் தனது மாணவர்கள் ஒருவரின் அறுவடையாக முதற் கவிதை நூலை அரங்கேற்றும் கவியாசான் பாவலர் மாவலி மைந்தன் திரு சண்முகராஜா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இத்தகைய அரிய இலக்கிய முயற்சிக்கு என் இதயங்கனிந்த வாழ்த்துக்களுடன் தமது முதல் வெளியீடாக இந்நூலை வெளியிடும் தமிழ் நூல் வெளியீட்ட அகத்தினருக்கும் எனது இதயங்கனிந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இறுதியாக செம்மொழி தமிழ் செழுமை தரும் கவிநூல் நன்மொழி நாவலில் நன்கொளிரும் இந்நாளில் நிலவிச்சார்கள் நிலவன ஒளிரட்டும். வாழ்க தமிழ், வாழ்க கவிஞர்,
என்று கூறி எனது வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி.